அதிமுக தலைமை அலுவலகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கிறது. அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்க வருகிறார் பாஜகவின் பியூஷ் கோயல். பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயலுடன் நயினா நாகேந்திரன், எல் முருகன் ஆகியோர் வரவுள்ளனர். தேசிய ஜனநாயக கூட்டணி தொகுதி பங்கீட்டை இன்றே முடிக்க திட்டம் என்று கூறப்படுகிறது. அதிமுக தலைமை அலுவலகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கிறது. இந்நிலையில் அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு வருகிறார் பாஜகவின் தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ஸ்டாலின். அவரோடு பேசலாம். ஸ்டாலின், அதிமுக தலைமை அலுவலகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கிறது. பியூஷ் கோயல் வந்து கொண்டிருக்கிறார். அவரோடு வேறு யாரெல்லாம் வர இருக்கிறார்கள்? மேலும் கூட்டணி கட்சித் தலைவர்கள் வேறு யாரெல்லாம் அங்கு வர இருக்கிறார்கள்? என்ன விவரம்? காட்டியா, அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றக்கூடிய கட்சிகளுக்கான தொகுதி பங்கீட்டு ஒப்பந்தம் இன்றே இறுதி செய்யப்பட்டு கையெழுத்தாக வாய்ப்பிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதன் அடிப்படையில் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர்கள் சற்று நேரத்தில் அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு வர இருக்கிறார்கள். ஏற்கனவே அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் தொகுதி பங்கீட்டு குழுவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களும் அதிமுக மூத்த நிர்வாகிகளான எஸ்பி வேலுமணி, KP முனுசாமி, வளர்மதி உள்ளிட்டவர்கள் தற்போது அதிமுக தலைமை அலுவலகத்தில் தற்போது இருக்கிறார்கள். இன்றைய திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, முதலாவதாக தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைமையாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகள், மத்திய அமைச்சரும் பாஜகவுடைய தேர்தல் பொறுப்பாளருமான பியூஷ் கோயல் தலைமையில் மாநில தலைவர் நயினா நாகேந்திரன், மத்திய இணையமைச்சர் எல் முருகன் உள்ளிட்டவர்கள் அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு நேரடியாக வந்து அதிமுக பொதுச்செயலாளரை சந்திக்க இருக்கிறார்கள். தொகுதி பங்கீட்டு ஒப்பந்தம் இறுதி செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பா ஏற்கனவே அந்த எண்ணிக்கை சார்ந்த விஷயங்களை வந்து பேசி முடித்து விட்டதாகவே கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் எந்தெந்த தொகுதிகள் என்பது குறித்து விரிவாக ஆலோசனை நடத்தி எத்தனை தொகுதிகள் என்பது குறித்த அந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காட்டியா, தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அதில் பல்வேறு கட்சிகள் இடம்பெற்றிருக்கின்றன. தேசிய ஜனநாயக கூட்டணியில தமிழ் மாநில காங்கிரஸ், இந்திய ஜனநாயக கட்சி, அதே போல புதிய நீதி கட்சி, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளை தேசிய ஜனநாயக கூட்டணி அங்கம் வகிக்கிறாங்க. அந்த அடிப்படையில் அவர்களும் இன்றைய தினத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய அந்த பாஜக தலைவர்கள் தொகுதி பங்கீட்டு தொடர்பான அந்த பேச்சுவார்த்தை முடித்த பிறகு அவர்களும் வரிசையாக ஒவ்வொருவராக வர இருக்கிறார்கள். அதே போல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய பொதுச்செயலாளர் TTV தினகரன், பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்டவர்களும் அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றே முழுமையாக அந்த தொகுதி பங்கீடு சார்ந்த விஷயங்களை முடிப்பதற்கான ஒரு திட்டமிடலை அதிமுக கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் தற்போது பல்வேறு விதமான நடவடிக்கைகள் இங்கு நடைபெற்று வருகின்றன. இன்னும் சற்று நேரத்தில் பியூஷ் கோயல் உள்ளிட்டவர்கள், நயினா நாகேந்திரன், எல் முருகன் உள்ளிட்டவர்கள் நேரடியாக வர இருக்கிறார்கள். அவர்களை தொடர்ந்து பிற கூட்டணி கட்சி தலைவர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கதையா, இன்றே இந்த தொகுதி பங்கீடு முடிவடையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுவதாக சொல்லியிருக்கிறீங்க. எத்தனை மணிக்கு அதிகாரப்பூர்வமாக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை முடிவடையும்? பத்திரிகையாளர்களுக்கு எப்போது சொல்லுவாங்க? கார்த்திகா, இன்னும் சற்று நேரத்தில் இந்த பேச்சுவார்த்தை தொடங்கிய பிறகு சுமார் 1 மணி நேரத்திலிருந்து 2 மணி நேரம் வரை இந்த பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே நான் குறிப்பிட்டபடி இந்த எண்ணிக்கை சார்ந்த விஷயங்களை வந்து முடித்திட்டாலும் கூட தொகுதி சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு தொகுதியை வந்துட்டு பல்வேறு கட்சிகள் வந்து அவங்களுடைய விரும்பக்கூடிய தொகுதிகளாக வந்து இருக்கலாம். அந்த அடிப்படையில் அனைவருக்கும் எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படாத வகையில் அந்த தொகுதி சார்ந்த அம்சங்களை முடித்துவிட்டு அதன் பிறகு ஒரு இறுதியான வடிவம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பிறகு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடும் என்று ஒரு தகவல் தற்போது இருக்கிறது. அதிகா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் சுமார் 160 170 சட்டமன்ற தொகுதிகள் வரை நேரடியாக போட்டியிடலாம் என்று
தகவல்கள் தெரிவிக்கின்றன. அவர்களுடைய எண்ணமும் அதுவாகத்தான் இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கென ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையை அவர்கள் கொடுத்துவிட்டு அதில் பிற கட்சிகளுக்கு அவர்களே நேரடியாக பாஜகவே கொடுக்கலாம் என்ற ஒரு தகவலும் இருக்கிறது. அந்த அடிப்படையில் பாஜகவிற்கு 29 தொகுதிகள் வரை அதிமுகவுடைய தலைமையிலான கூட்டணியில் கொடுக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிற கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 10 - 12 தொகுதிகள் வரை அவர்கள் எதிர்பார்ப்பதாகவும் அதற்கான அந்த பேச்சுவார்த்தை இன்றைய தினத்தில் ஒரு சுமூக தீர்வு எட்டப்பட்டு அவர்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் தொகுதிகள் ஒதுக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவர்கள் நேரடியாக அதிமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வரக்கூடிய ஒரு சூழல்ல அவர்களுக்கு 17 அல்லது 18 சட்டமன்ற தொகுதிகளும், பிற கூட்டணி கட்சிகளை பொறுத்தவரை தமிழ் மாநில காங்கிரசும் ஒரு சில எண்ணிக்கையை எதிர்பார்க்கிறார்கள். அவர் 4 சட்டமன்ற தொகுதிகளை எதிர்பார்க்கிறார்கள். அதே போல இந்திய ஜனநாயக கட்சி 2 தொகுதிகளை எதிர்பார்க்கிறது. இது போன்ற புதிய நீதி கட்சி, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் என ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கணிசமான தொகுதிகளை எதிர்பார்க்கக்கூடிய நிலையில ஒரு அனைத்தும் பேச்சுவார்த்தையின் மூலமாக ஒரு தீர்வு ஏற்பட்டு அதன் பிறகு அந்த எண்ணிக்கை ஒரு இறுதி வடிவம் பெற்று அதிகாரப்பூர்வமான அறிவிப்பினை அதிமுக மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி வெளியிடும் என்ற ஒரு தகவல் தற்போதைக்கு இருக்கிறது. கத்தியா, தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்கள் இன்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை அதிமுக தலைமை அலுவலகத்தில் சந்திக்க இருக்கிறார்கள். இன்றே தொகுதி பங்கீடு முடிக்கப்படும் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து இது குறித்து பார்க்கலாம்.